ஆசிலேஷன்ஸ் டாபிக் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருந்து நீட் டைப் கொஸ்டின் ஈஸி கொஸ்டின்ஸ் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்க. இது பார்ட் 3 நம்ம பார்க்கறது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if the metal bob of a simple pendulum is replaced by a wooden bob then its time period will. அதாவது ஒரு நமக்கு சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த சிம்பிள் பெண்டுலம்க்கு லெங்த் ஆஃப் தி பெண்டுலம் எல்னு எடுத்துக்கலாம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா time period equal to 2 pi root of L by G. அப்போ time period depends on length of the pendulum and acceleration due to gravity. So time period independent of mass of the bob and density of the bob, shape of the bob, இதெல்லாம் இண்டிபெண்டா இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே உட்டன் பால் வச்சாலும் சரி, அயன் பால், எந்த பால் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா டைம் பீரியட் சேஞ்ச் ஆகாது. ஸோ டைம் பீரியட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The length of a simple pendulum is 39.2 pi by pi square. G equal to 99.8. The value of time period கேட்டிருக்காங்க. So time period of a pendulum, time period of a pendulum என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 pi root of L by G. இப்போ நமக்கு length of the pendulum எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 39.2 pi square. இதுதான் length of the pendulum கொடுத்திருக்காங்க. G வேல்யூ 9.8 ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணா 2 pi into root of L பிளேஸ்ல 39.2 டிவைட் பை பை ஸ்கொயர் டிவைட் பை G வந்து 9.8. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 39.2 9.8 கேன்சல்னா 4 வருது. அப்போ ரூட் எடுத்துட்டோம்னா 2 பை, இந்த 4 ரூட் எடுத்தா 2ன்னு வருது கரெக்டுங்களா. அந்த பை ஸ்கொயர் ரூட் எடுத்தா பைன்னு வருது. இப்போ பை பை கேன்சல், 2 into 2 4. ஸோ தட் ஆன்சர் வந்து 4 செகண்ட். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The length of a simple pendulum is increased 4 times of its initial value. Its time period with respect to its previous value becomes கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா டைம் பீரியடுக்கு வந்து 2 பை ரூட் ஆஃப் எல் பை ஜி, லெங்க் தானே மாத்துறாங்க, ஜி கான்ஸ்டன்ட். அப்போ டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லெங்க்னு போட்டுங்க. நியூ லெங்க் வந்து எல் டேஷ் வச்சுட்டு அது 4 டைம்ஸ் ஆஃப் எல்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ இனிஷியல் டைம் பீரியட் டிவைட் பை நியூ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இனிஷியல் லெங்க் பை ஃபைனல் லெங்க் 4L போட்டுங்க. எல்எல் கேன்சல் எடுத்துட்டீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1/4 ரூட் எடுத்தா 2ன்னு வருது. அப்போ இனிஷியல் டைம் பீரியட் பை நியூ டைம் பீரியட் வருது. ஸோ நியூ டைம் பீரியட் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் டைம் பீரியட். ஸோ பிகம்ஸ் டுவைஸ், 2 டைம்ஸ் ஆயிருது, பிகம்ஸ் 2 டைம்ஸ். ஓகேங்களா. ஸோ தேர்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The length of a simple pendulum executing simple harmonic motion is increased by 21%. The percentage increase in the time period of the pendulum of increased length is. அப்போ percentage increase in the time period கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ வந்து இங்கே 21%ன்றது ரொம்ப அதிகமான பர்சன்ட். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, length of the pendulum increase by 21%. அப்போ L1 ஈக்குவல் டு எல்னு எடுத்துட்டீங்கன்னா L2 ஈக்குவல் டு என்ன பண்றோம்னா 121/100 ஆஃப் எல். ஏன்னா 21% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலான்னு 2 பை ரூட் ஆஃப் எல் பை ஜின்னு வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து டைம் பீரியட் ரூட் ஜின்னு இருக்கு. டைம் பீரியட் ஈக்குவல் கே இன்டூ ரூட் எல் வச்சுங்க. ஏன்னா 2 பை பை ரூட் ஜி எல்லாமே கான்ஸ்டன்ட்னு வச்சுங்க. கரெக்டுங்களா. அப்போ டைம் பீரியட் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் கியூ கே இன்டூ ரூட் எல். இப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டைம் தானே கேட்குறாங்க. பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டைமுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம் டிவைட் பை இனிஷியல் டைம் இன்ட்டு 100% அப்படின்னு நம்ம போடணும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபைனல் டைம் பார்த்தீங்கன்னா ரூட் கே இன்டூ ரூட் ஆஃப் 121/100 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. மைனஸ் இனிஷியல் வந்து ரூட் ஆஃப் எல் டிவைட் பை இனிஷியல் வந்து இங்கே கே இன்டூ ரூட் ஆஃப் எல் இருக்கு, கே இன்டூ ரூட் ஆஃப் எல் இருக்கு, இன்ட்டு 100% போட்டுங்க. காமனா கே இன்டூ ரூட் எல் காமனா கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 11/10 மைனஸ் 1 இன்ட்டு 100% அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ 11ல இருந்து 11/10ல இருந்து 1 கழிச்சா என்ன வருது, 1/10 இன்ட்டு 10% வந்திருக்கு. சரி, இங்க 100% இருக்கு. இந்த 0 கேன்சல் பண்ணா அப்போ 10%. ஸோ ஆன்சர் வந்து 10% வந்திருக்கணும். இங்க 10.5 கிடையாது, அப்போ 10%ன்னு போட்டுக்குங்க இது. ஸோ 10% பண்ணிடலாம். இவங்க ஏன் 10.5 போட்டிருக்காங்கன்னா வந்து ஜென்ரலா வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும், டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்ட்டு ரூட் எல்னா அப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டி வந்து பவர் டைம்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் ஆஃப் எல்னு. பவர் வந்து ரூட் எல்னா 1/2 தானே, எல் பவர் 1/2 தானே. அப்போ 1/2 டைம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் எல்னு இருக்கு. அப்போ எல்லுக்கு வந்து நம்ம 21 போட்டு பை 2 போட்டீங்கன்னா 10.5 வருது இல்லைங்களா. இப்படி எழுதக்கூடாது. இது வந்து எப்பவுமே இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்னா வந்து டைரக்டா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பவர் டைம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் அனதர் வேல்யூ அப்படின்றது ஸ்மால் சேஞ்ச் இன் பர்சன்டேஜுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணணும். ஆனா இங்க 21%ன்றது அதிகமா இருக்கிறதுனால இப்போ நான் சால்வ் பண்ண பாருங்க, இந்த மெத்தட்ல தான் சால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ வந்து 10 வருது, 10 வருதுல, அதனால 10.5 எடுத்துக்கலாம்ல. இந்த 10.5 கரெக்ட்னு சொல்லக்கூடாது, ஏன்னா 11 பக்கத்துலேயே வேல்யூ இருக்கு. அப்போ 11 கூட எடுத்துருக்கலாம் இல்லையா.
சப்போஸ் நமக்கு வந்து ஆன்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க, 10.5, இன்னொன்று 15, இன்னொன்று வந்து 5, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொடுத்துருந்தா அப்போ என்ன 10.5 எடுத்துருக்கலாம். இப்போ வந்து வெரி நியர் வேல்யூ கொடுத்ததுனால அக்யூரேட்டா தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ 10% தான் கரெக்டான ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அதாவது லெங்த் வந்து 21% சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ டைம் பீரியட் சேஞ்சஸ் பை 10% அப்படின்னு நமக்கு ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A cabin is falling freely under gravity. What is the time period of a pendulum attached to the ceiling என்றாங்க. அப்போ இங்க டைம் பீரியட் ஃபார்முலா வந்து t equal 2 pi root of L by effective acceleration போடணும். நம்ம என்ன பண்ணணும்னா effective acceleration அப்படின்னு போடணும். effective acceleration ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா g plus or minus a ன்னு எடுத்துக்கணும். இப்போ லிஃப்ட் வந்து இங்க டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் போகுது இல்லைங்களா, டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் வந்துச்சுன்னா இந்த ஜி போட்டுட்டு இங்க பிளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணா, டவுன்வர்டுக்கு ஒரு மைனஸ் போட்டுங்க, ஆக்சலரேஷனுக்கு ஒரு பிளஸ் போட்டு இது ஜி போட்டுருங்க. அப்போ ஜீரோன்னு வருது. அப்போ எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் ஜீரோ. அண்டர் ஃப்ரீலி ஃபாலிங் கண்டிஷனுக்கு வந்து ஜி ஆக்சலரேஷன் வந்து டவுன்வர்ட் ஜியில் வரும். அப்போ எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் ஃபார்ம் வந்து ஜி பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பண்ணும். டவுன்வர்ட் தானே ஆக்சலரேஷனுக்கு, அது மைனஸ் போட்டு ஆக்சலரேஷன் ஒரு ஜி போட்டுருங்க. ஜி மைனஸ் ஜி ஜீரோ வருது. அப்போ இந்த எஃபெக்டிவ் வேல்யூ ஜீரோ வருது. டினாமினேட்டர் ஜீரோவா இருந்துச்சுன்னா எனிதிங் பை ஜீரோ, அப்போ 2 pi root of L by ஜீரோன்னு இருந்துச்சுன்னா, டினாமினேட்டர் ஜீரோ வந்துச்சுன்னா அந்த வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் இன்ஃபினிட்டி. டைம் பீரியட் வந்து இன்ஃபினிட்டின்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A simple pendulum is suspended from the roof of a trolley which moves in a horizontal direction with an acceleration a. Then the time period t is given by t equal to 2 pi root of L by g dash, where g dash is equal to கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இப்பதான் நம்ம கொஸ்டின் பார்த்தோம். டைம் பீரியடுக்கு வந்து ஃபார்முலா 2 pi root of L by effective acceleration இங்க g dash கொடுத்துட்டாங்க. இப்போ இதுதான் ஒரு ட்ராலி அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்கப்பா. இந்த ட்ராலி இப்படி இருக்கு. இந்த ட்ராலி வந்து ஆக்சலரேஷன் ஏல போயிட்டு இருந்துச்சுன்னா இங்க வந்து ஒரு பெண்டுலம் இருக்கு, கரெக்டுங்களா? இது என்ன ஆகும்னா ஆக்சலரேட் போடும்போது சூடோ ஃபோர்ஸ்னு ஒன்று எடுத்துக்கிறோம் நம்ம. MA ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. அதனால ஒரு A ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்புறம் G ஆக்சலரேஷன் இப்படி இருக்கு. இதுக்கு ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் A ஸ்கொயர் பிளஸ் G ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுதான் நம்ம எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் G டேஷ்னு சொல்றோம். அப்போ எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் G டேஷ் பிளேஸ்ல எவ்வளவு சப்ஸ்டிட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா G டேஷ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் பிளஸ் G ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கேஸ்ல வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A man measures the period of a simple pendulum inside a stationary lift and finds it to be t seconds. If the lift accelerates upward with an acceleration g by 4, then the period of the pendulum will be. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் டிக்கு வந்து 2 pi root of L by g, இதுதான் ஃபார்முலா. இது லிஃப்ட் ஆக்சலரேட் ஆகும்போது 2 pi root of L by எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் பண்ணோம் இல்லையா, அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன். எஃபெக்டிவ் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்க லிஃப்ட் வந்து அப்வர்ட் ஆக்சலரேட் ஆகுது, தட் இஸ் ஈக்குவல் டு g by 4ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க g பிளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு போடணும். அப்போ g எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் g பிளஸ் ஆர் மைனஸ் ஏ போடணும். அப்வர்ட்ன்றதுனால பிளஸ் போட்டுக்குங்க. ஆக்சலரேஷனுக்கு ஒரு g by 4ன்னு போட்டுட்டீங்கன்னா மொத்தம் நமக்கு எல்சிஎம் எடுத்தா 5g by 4 வருது. அப்போ எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் பிளேஸ்ல நம்ம 5g by 4ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 2 pi root of L by g இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூ வந்து அப்படியே நம்ம டீன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ டி டேஷ் ஈக்குவல் டு 2 pi root of L by g பிளேஸ்ல டீன்னு போட்டுட்டு டிவைட் பை இங்க என்ன இருக்கு சொல்லுங்க, ரூட்டுக்குள்ள 5 by 4ன்னு இருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த வேல்யூ வந்து 5 by 4g வந்து எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் இங்க பார்த்தோம் நம்ம. அப்போ இந்த 5 by 4 வருது. இந்த 5 by 4 மேல போயிருச்சுன்னா 4 ரூட் எடுத்தா 2 தானே வரும். அப்போ 2t டிவைட் பை ரூட் 5. ஸோ 2t டிவைட் பை ரூட் 5 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நமக்கு புரிஞ்சுக்கிறது டைம் பீரியட் ஈக்குவல் 2 pi root of L by g. இன்னொன்று வந்து டைம் லிஃப்ட் ஆக்சலரேட் ஆகும்போது எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் போடணும். அது வந்து g plus g by 4 5g by 4 வந்திருக்கு. அப்போ வந்து டைம் பீரியட் அதாவது t is equal to 2 pi root of L by எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் போடுற பிளேஸ்ல நான் அந்த 5g by 4 போட்டேன். அதான் அந்த 5g by 4. நமக்கு 2 pi இந்த இங்க பாருங்க, இந்த இதுதான் வந்து என்னது 2 pi root of L by root g இருக்கு இல்லைங்களா, இதுதான் இந்த டைம் t நமக்கு தெரியும். அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A simple pendulum is made of a body which is a hollow sphere containing mercury suspended by means of a wire. If little mercury is drained off, the period of the pendulum will become dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து இதுதான் பெண்டுலம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கு. இதுல வந்து என்ன இருக்குன்னா மொத்தம் மெர்க்குரி இப்படி இருக்கு, கரெக்டுங்களா? அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னா சென்டர்ல இருக்கும். பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் வந்து இங்க சஸ்பெண்ட் பண்ண பாயிண்ட் இருக்கும். பாயிண்ட் ஆஃப் சஸ்பெண்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ் தான் வந்து நமக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா லெங்த் ஆஃப் தி பெண்டுலம் வருது. செகண்ட் கேஸ்ல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மெர்க்குரியை வந்து வித்ட்ரா பண்ணிடுறோம். அப்போ மெர்க்குரி கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா என்ன இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் மெர்க்குரி இப்படி வித்ட்ரா பண்ணிட்டு மேல கொஞ்சம்
எம்டி ஸ்பேஸா இருக்கும். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் கீழே ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் கீழே வந்துடும். இப்போ லெங்த் ஆஃப் பெண்டுலம்ன்றது எங்க பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன்ல இருந்து சென்டர் ஆஃப் மாஸ் பாத்தீங்கன்னா எல் டேஷ்னு வருது. எல் டேஷ் கிரேட்டர் தென் எல்னு வரும். ஏன்னா கொஞ்சம் மாஸ் வந்து வித்ட்ரா பண்றதுனால மெர்க்குரியில கீழே வந்துருதுனால சென்டர் ஆஃப் மாஸ் இங்க வந்து இங்க இருக்கு, சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல இருக்கு. ஆனா இங்க கொஞ்சம் மெர்க்குரி இங்க காலி கொஞ்சம் எடுத்துட்டு இல்லையா, எடுத்துட்டு பின்னாடி சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கொஞ்சம் கீழே வந்துருது. அதனால லெங்த் ஆஃப் தி பெண்டுலம் வந்து பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன்ல இருந்து சென்டர் ஆஃப் மாஸ் பாத்தீங்கன்னா கூடியிருது. டைம் பீரியட் ஃபார்முலா 2π√L/g தானே. அப்ப டைம் பீரியட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் √L வருது. அப்ப லெங்த் கூட டைம் பீரியட் கூடிரும். அப்ப டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்ப 8th क्वेश्चनக்கு ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 9th क्वेश्चन பாருங்கப்பா. தி டைம் பீரியட் ஆஃப் a simple pendulum of infinite length is, ஆக்சுவலா இதுக்கு வந்து இன்ஃபைனைட் லெங்த்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்கு, அதே மாதிரி ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்கு. ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல வச்சு நம்ம டெரைவ் பண்ணும்போது டைம் பீரியட் ஆஃப் தி இன்ஃபைனைட் லெங்த் ஆஃப் தி பெண்டுலம்க்கு நமக்கு 2π into root of radius of the earth divided by acceleration due to gravity in the radius of the earth divided by acceleration due to gravity அப்படின்னு வந்திருக்கும். அதாவது இன்ஃபைனைட் லெங்த் ஆஃப் பெண்டுலம்க்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வச்சு டெரைவ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணா t = 2π√ radius of earth by g அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆன்சர் வந்து எந்த ஆன்சர் கரெக்ட்னு பார்த்தோம்னா 2π√ நமக்கு என்ன வரும் சொல்லுங்க, ரேடியஸ் ஆஃப் எர்த் பை ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தானே. அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் 9th क्वेश्चनக்கு. 10th क्वेश्चन போலாம் பாருங்க. தி லெங்த் ஆஃப் ஏ செகண்ட்ஸ் பெண்டுலம், லெங்த் ஆஃப் தி செகண்ட்ஸ் பெண்டுலம் கேட்குறாங்க. அப்போ லெங்த் ஆஃப் தி செகண்ட்ஸ் பெண்டுலம் பார்த்தா டைம் பீரியட் t = 2π√L/g தெரியும் இல்லையா நமக்கு. இப்போ வந்து செகண்ட்ஸ் பெண்டுலம்னா ஏ பெண்டுலம் whose டைம் பீரியட் இஸ் 2 செகண்ட் தான் செகண்ட்ஸ் பெண்டுலம்னு அர்த்தம். அப்போ டைம் பீரியட் இங்க 2 போட்டீங்கன்னா 2 = 2 × π × √L/g. ஓகேங்களா? இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்னா வந்து நமக்கு இப்போ இங்க வந்து பாருங்க 1 = π 1 ஸ்கொயர் பண்ணிருங்க, இந்த ஈக்குவேஷன் ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸோ π² × L/g வந்துருது. அப்போ L = என்ன வருதுன்னா g/π². அப்போ g/π² வருது. அப்போ L = g/π²னா g 9.8 எடுத்து π வந்து 3.141 ஹோல் ஸ்கொயர் எடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ வரும்னா 0.993 கிடைக்கும். 0.993 சென்டிமீட்டர்னு மீட்டர்னு கிடைச்சிருக்கும். அதாவது 99.3 மீட்டர் கிடைச்சிருக்கும். இதே வந்து ஜி வேல்யூ வந்து நம்ம 10 எடுத்திருந்தோம் வச்சுங்க, 10 எடுத்துட்டு டிவைட் பை π² 3.141 ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்னா 1.013 அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? அப்படின்னு வந்திருக்கும். அப்படின்னா வந்து இது கிட்டத்தட்ட 100 சென்டிமீட்டர்னு வந்திருக்கும். அப்போ ஜி வேல்யூ 10ன்னு எடுத்து ஜிக்கு வந்து ஜி வேல்யூ 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து பண்ணியிருந்தோம்னா நமக்கு 100 சென்டிமீட்டர் வரும். 9.8 பண்ணியிருந்தோம்னா 99.3 மீட்டர் வரதுன்னா 3 சென்டிமீட்டர் 99.3 சென்டிமீட்டர் வரதுனால நன் ஆஃப் தீஸ்னு வரும். ஸோ ஜி வேல்யூ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேல்யூஸை போட்டுக்கணும். ஸோ பெரும்பாலுமே செகண்ட்ஸ் பெண்டுலம்னாவே ஜென்ரலாக என்ன சொல்லிடுவாங்கன்னா செகண்ட்ஸ் பெண்டுலம்னா டைம் பீரியட் 2 செகண்ட்னு சொல்லிட்டு லெங்த் ஆஃப் தி பெண்டுலம் 1 மீட்டர்னு சொல்லிடுவாங்க. அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு 1 மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. An object of mass m is suspended from a spring and it executes simple harmonic motion with frequency n. If the mass is increased 4 times, the new frequency will become அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து ஒரு மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம் எடுத்தோம்னா அதுக்கு ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2π√k/m அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி தான் இங்கே n சொல்லியிருக்காங்க. n is inversely proportional to square root of mass வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மாஸை வந்து 4 டைம்ஸ் சொல்லிட்டாங்க. அப்படின்னா n divided by n dash is equal to inverse ratio of mass வரும். அப்போ 4m divided by என்ன போடலாம், mனு போடலாம். இப்போ இது கேன்சல் பண்ண mm கேன்சல் பண்ணா இது வந்து 2ன்னு வந்துருதா. அப்போ n by n dash equal to 2ன்னு வருது. ஸோ n dash is equal to n/2ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ மாஸை 4 டைம்ஸ் பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சி 1/2 டைம்ஸ்னு வந்துருது ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A mass m is suspended from a spring. Its frequency of oscillation is f. The spring is cut into 2 halves and the same mass is suspended from one of the 2 pieces of the spring. The frequency of oscillation of the mass will be கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா அப்படி பார்த்தோம்னா 1/2π√k/m அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் k. இந்த k-ன்றது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஏரியா ஆஃப் அத திக்னஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டிவைட் பை லெங்த்னு வருது.
அப்போ லெங்த் வந்து நம்ம கட் பண்ணிடுறோம், ஆஃப் பண்ணிடுறோம். அப்போ நியூ என்ன வரும்னா கே டேஷ் ஈக்குவல் டு சிஏ டிவைட் பை எல் பை டூன்னு வருதா. அப்போ சிஏ பை எல்லுக்கு வந்து நம்ம கேன்னு போட்டுக்குங்க. அப்போ கே டேஷ் ஈக்குவல் டு 2k, இந்த 2k 2 மேலே வந்து 2k, அப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து 2 டைம்ஸ் ஆயிருது. அப்போ வந்து f டிவைட் பை f டேஷ் இனிஷியல் ஃப்ரீக்வன்சி பை ஃபைனல் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் k டிவைட் பை இனிஷியல் k டிவைட் பை ஃபைனல் k வந்து 2k ன்னு போட்டுக்குங்க. அப்போ k கேன்சல் ஆயிருது, ரூட் அந்த பக்கம் போயிருச்சுன்னா f டேஷ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் f ன்னு வந்துருது. So that new frequency becomes root 2 times of initial frequency ன்னு கிடைக்குது. அடுத்த क्वेश्चन பாருங்க. 3 masses 0.1 kg, 0.3 kg, 0.4 kg are suspended at the end of a spring. When the 0.4 kg mass is removed, the system oscillates with a period of 2 seconds. When the 0.3 kg mass is also removed, the system will oscillate with a period கேட்டிருக்காங்க. அப்படின்னா நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, இங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா 0.4 ரிமூவ் பண்ணிட்டா அப்போ 0.1 plus 0.3 இருக்கு. அப்போ மொத்தம் 0.4 மாஸ் இருக்கு. இனிஷியலா m1 equal to 0.4 இருக்கு, k வந்து அப்படியே இருக்கு. செகண்ட் கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா k ஸ்ப்ரிங் அப்படியே இருக்கு, 0.3 ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ இங்க 0.1 மாஸ் மட்டும் இருக்கும். அப்போ m2 equal to 0.1 வந்திருக்கு. இப்போ இனிஷியலா வந்து டைம் பீரியட் t1 வந்து 2 செகண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபைனலா டைம் பீரியட் t2 கொஸ்டின் கேட்கறாங்க. டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 பை ரூட் ஆஃப் m பை கேன்னு வருது. அப்போ இதுல இருந்து டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் m ன்னு வெச்சீங்க. அப்போ t1 by t2 is equal to root of m1 by m2 ன்னு எடுத்துக்கலாமா. அப்போ t1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 2 செகண்ட். 2 செகண்ட் டிவைட் பை t2 தான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் m1 பாருங்க 0.4, m2 வந்து 0.1. அப்போ 0.4 டிவைட் பை 0.1. 0.4 டிவைட் பை 0.1 கேன்சல் பண்ணா 4 கிடைக்கும். ரூட் 4 வந்து 2 வருதா. அப்போ 2 டிவைட் பை t2 is equal to ன்னு வருது. 2 கேன்சல் ஆயிருச்சு. இதுல இருந்து t2 is equal to 1 செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ 13th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட்ன்றது கரெக்டான ஆன்சர். அடுத்து 14th கொஸ்டின் போலாம் பாருங்க. டைம் பீரியட் ஆஃப் a spring mass system is t. If the spring is cut into 2 parts whose lengths are in the ratio 1:3 and the same mass is attached to the longer part, the new time period will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம், டைம் பீரியடுக்கு 2 பை ரூட் ஆஃப் என்ன வருது பாருங்க m by k அப்படின்னு எடுத்துக்கலாமா. சரி, இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்க. இதுக்கு லெங்த் எல்ன்னு எடுத்துக்கலாம், இதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வந்து கேன்னு இருக்கு. இப்போ இது ரெண்டு பார்ட்டா கட் பண்ணிட்டாங்க, 1:3 ரேஷியோல கட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இதுக்கு 1 டைம் இருக்குன்னா அப்போ l/4 லெங்த் வந்திருக்கும். இதுக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா 3l/4ன்னு வந்திருக்கும் லெங்த். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த லாங்கர் பார்ட் இதனை கனெக்ட் பண்றாங்க. அப்போ லாங்கர் பார்ட் k வந்து k டேஷ்னு வச்சுங்க. இப்போ k வேல்யூ வந்து என்ன பார்த்தீங்கன்னா சம் கான்ஸ்டன்ட் ஏரியா பை எல்ன்னு சொல்லுங்க. கரெக்டுங்களா. கே டேஷுக்கு என்ன வரும் சொல்லுங்க, சம் கான்ஸ்டன்ட் ஏரியா பை அந்த எல் வந்து 3l/4ன்னு போடுறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா அந்த CA by L CA by L கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த 4 மேலே வந்துடும். அப்போ வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா k இஸ் ஈக்குவல் என்ன வருது, k by k டேஷ் இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, இந்த 4 இங்க மேலே வருதுன்னா இங்கே தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா நம்ம தனியாக எழுதலாம் பாருங்க. k இஸ் ஈக்குவல் டு CA டிவைட் பை Lன்னு வந்திருக்கு. k dash is equal என்ன வரும் சொல்லுங்க, CA divided by length வந்து 3l/4ன்னு வருது இல்ல. 3l/4னா 4 மேல போட்டுருங்க. இந்த CA by L தான் வந்து நம்ம k ன்னு எடுத்துக்கலாம். அப்ப k dash is equal to 4/3k ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம டைம் பீரியட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் k. ஏன்னா வந்து சேம் மாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சேம் மாஸ்னால டைம் m பொறுத்து மாறாது. அப்போ t1/t2 is equal to root of k2/k1 final k by initial k. ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் k இருக்கு. இப்போ k வந்து பாத்தீங்கன்னா 4/k dash வந்து 4/3k ன்னு வந்திருக்கு. டிவைட் பை k போட்டு ரூட் எடுத்துறோம். இந்த k கேன்சல் பண்ணிடுறோம். t1 தான் t ன்னு எடுத்துக்கிறோம், t2 தான் நமக்கு வேண்டும். அப்ப t2 அந்த பக்கம் போச்சுன்னா இங்க பாருங்க என்ன வருது பாருங்க, t2 அந்த பக்கம் போயிருச்சுன்னா இந்த 4/3 இந்த பக்கம் வந்துடும் ரூட்ல. அப்போ √3 t டிவைட் பை √4 எடுத்தா 2ன்னு வருது. அப்போ √3 t டிவைட் பை 2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. As shown in the figure, two light springs of force constant K1 and K2 oscillates a block of mass m. If effective force constant, its effective force constant கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சீரீஸ்ல ஃபார்முலா வந்து 1/effective force constant equal to sum of reciprocal of individual force constant. இதுதான் சீரீஸ்க்கு ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்தோம்னா இப்போ என்ன வரும் சொல்லுங்க, K1 plus K2 டிவைட் பை K1 K2ன்னு வருதுங்களா. இது 1/k in series. அப்போ இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தா k in series என்ன வரும் சொல்லுங்க, K1 K2 டிவைட் பை K1 plus K2. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, சீரீஸ் காம்பினேஷன்ல ஸ்ப்ரிங்ஸை கனெக்ட் பண்ணும்போது
reciprocal of effective force constant is equal to algebraic sum of reciprocal of individual force constant அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து என்ன வருதுன்னா K1 K2 டிவைட் பை K1 plus K2 ஃபோர்த் ஆப்ஷன் வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If both springs K1 and K2 are increased to 4K1 and 4K2 respectively, what will be the new frequency if F was the original frequency அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க இந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த பிளாக் எப்படி நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணலாம். எக்ஸ் பண்ணா இந்த K1க்கு வந்து எக்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும், இந்த K2க்கு வந்து எக்ஸ் அளவுக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்போ கம்ப்ரெஷன் ஆர் எக்ஸ்பென்ஷன் எப்படி இருந்தாலும் சரி ஈக்குவலா இருந்துச்சுன்னா பாருங்க, எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு ஸ்ப்ரிங் எப்படி கனெக்ட் பண்றோம், இந்த பிளாக் வச்சுட்டு இதை புல் பண்ணா ரெண்டு ஸ்ப்ரிங்க்கும் சேம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், இந்த ஸ்ப்ரிங்குக்கும் இந்த ஸ்ப்ரிங்கும் சேம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸ்டென்ஷன் சேமா இருந்துச்சுன்னா அது பேரலல்ல இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த K1ம் K2ம் பேரலல்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ இனிஷியலா வந்து K1 plus K2ன்னு போட்டுக்குங்க, ஃபைனலா வந்து 4 டைம்ஸ் பண்ணிடுறதுனா 4K1 plus 4K2 அப்படி எடுத்துக்கோனா ஃபைனலா பாத்தீங்கன்னா 4 into K1 plus K2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஃப்ரீக்வன்சி தானே கேட்குறாங்க. ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2π ரூட் ஆஃப் K by M அப்படின்னு வரும். அப்போ ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் கேன்னு வருது. அப்போ F டிவைட் பை F டேஷ், அதாவது இனிஷியல் ஃப்ரீக்வன்சி பை ஃபைனல் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் K1 plus K2, இனிஷியல் K வந்து K1 plus K2 டிவைட் பை ஃபைனல் K வந்து 4 டைம்ஸ் ஆஃப் K1 plus K2 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ K1 plus K2 K1 plus K2 கேன்சல் பண்ணிட்டா ரூட் 4 எடுத்தா 1/2. ஸோ இது 1/2 வருது. இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ F டேஷ்ன்றது ஃபைனல் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா 16th கொஸ்டினுக்கு வந்து நமக்கு 2 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஸ்ப்ரிங்ஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது இந்த பிளாக்கை டிஸ்பிளேஸ் பண்ணா K1 K2 சேம் எக்ஸ்டென்ஷன் சேம் கம்ப்ரெஷன், K1 சேம் எக்ஸ்டென்ஷன் K2 சேம் கம்ப்ரெஷன் வரதுனால இது ரெண்டு பேரலா இருக்குதுன்னு எடுத்து நம்ம பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. frequency of oscillation is proportional to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த சம தான் இந்த K1 2K பேரலல்ல இருக்குன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த M பிளாக்கை வந்து இப்படி எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த 2K வந்து எவ்வளவு கம்ப்ரஸ் ஆகுமோ அவ்வளவுதான் இந்த K எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ ரெண்டுத்துக்குமே சேம் எக்ஸ்பென்ஷன் ஆர் சேம் கம்ப்ரெஷன் ஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பேரலல்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. பேரலல்ல எஃபெக்டிவ் K வந்து பாத்தீங்கன்னா சம் பண்ணிங்க, டைரக்ட் சம் வரும். அதாவது சீரீஸ்ல தான் ரெசிப்ரோக்கல் சம் பண்ணணும் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டுக்கு. அதே வந்து பேரலல்ல வந்து டைரக்ட் சம் பண்ணிடணும். ஓகேங்களா? பேரலல்ல வந்து எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் போட்டுக்கிறோம். இப்போ வந்து ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா 2π ரூட் ஆஃப் எஃபெக்டிவ் K டிவைட் பை M அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா 2π ரூட் ஆஃப் எஃப்ஐடி K plus 2K எவ்வளோ வருது? இது 3Kன்னு வருது இல்லைங்களா? அப்போ 3K by Mன்னு எடுத்துங்க. நம்ம ப்ரொபோர்ஷனல் தானே கேட்டாங்க, இந்த 2π கான்ஸ்டன்ட் வச்சுட்டோம்னா அப்போ ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் 3K டிவைடட் பை M அப்படின்னு நம்ம போட்டுக்கலாமா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 17th கொஸ்டினுக்கு ப்ரொபோர்ஷனல் ஃப்ரீக்வன்சி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் 3K by M அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 springs constants of 2 springs, sorry, these spring constants of 2 springs of same lengths are K1 and K2. இது K1, இது K2 are shown in figure. If an object of mass M is suspended and set in vibration, the time period will be கேட்டிருக்காங்க. இப்போ இங்க வந்து இந்த ஸ்ப்ரிங், இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்குமே பேரலல்ல இருக்கு. அப்போ பேரலல்ல எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். டைம் பீரியட் ஃபார்முலா T = 2π ரூட் ஆஃப் M by எஃபெக்டிவ் K அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ T is equal to 2π ரூட் ஆஃப் M by எஃபெக்டிவ் K எவ்வளவு சொல்லுங்க? K1 plus K2ன்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ 2π into ரூட் ஆஃப் M by K1 plus K2, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் பார்க்கலாம். 5 identical springs are used in the three configuration as shown in the figure. The time periods of vertical oscillations configuration அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 சிஸ்டம்க்கு சேம் மாஸ் தான் இருக்கு, ஆனா ஸ்ப்ரிங்ஸ் டிஃபரெண்டா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேஸுக்கு நம்ம Kன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த செகண்ட் கே, இந்த தேர்ட் கேஸுக்கு ரெண்டு பேரலல்ல கனெக்ட் பண்ணதுனால K plus Kன்னு போட்டோம்னா 2Kன்னு வந்திருக்கு. 2Kன்னு வந்திருக்கு. பேரலல் வந்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் டைரக்டா ஆட் பண்ணிக்கணும். இந்த மிடில் கேஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல என்ன பண்ணணும்னா ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அப்போ 1/K series equal to 1/K plus 1/K. அப்போ இது ரெண்டுத்துக்கு கூட்டினா என்ன வரும் சொல்லுங்க? 2/K வருது. இது ரெசிப்ரோக்கல் எடுங்க, K series equal to K/2ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? டைம் பீரியட் தானே கேட்டிருக்காங்க. டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் தான் கேட்டிருக்காங்க. டைம் பீரியடுக்கு ஃபார்முலா வந்து T = 2π ரூட் ஆஃப் M by Kன்னு வந்திருக்கு. அப்படின்னா டைம் பீரியடுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/√K அப்படின்னு நம்ம போட்டுக்கணும்.
அப்போ T1 is to T2 is to T3 போடும்போது என்ன வருதுன்னா ஃபர்ஸ்ட் கேஸுக்கு வந்து அப்படியே 1/√k வருதுங்களா. செகண்ட் கேஸுக்கு வந்து 1 is to 1/√k/2 வரும். தேர்ட் கேஸுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 1/2k வருது, 2k வருது. இதுல எல்லாமே k காமனா கேன்சல், அதாவது ரூட்டுக்குள்ள போகணும், √2k k கேன்சல் பண்ணிருங்க. அப்போ என்ன வருது பார்த்தீங்கன்னா இது 1ன்னு வருது, இங்க வந்து √2 மேலே போயிடும், √2ன்னு வந்துடுது. இங்க என்ன இருக்குன்னா 1/√2, அப்போ 1/√2 அப்படின்னு நமக்கு இருக்கு. ஸோ அப்போ 19th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் தி டைம் பீரியட்ஸ் வந்து 1:√2:1/√2ன்னு வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A thin uniform rod of length L is pivoted at its upper end. It is free to swing in a vertical plane. Its time period for oscillation of small amplitude. இது வந்து angular simple harmonic motion. இது அந்த அளவுக்கு நீட்டுக்கு தேவையில்லை, இருந்தாலும் சும்மா இந்த சம்ம பாருங்க. இதுக்கு டைம் பீரியட் வந்து ஃபார்முலா வந்து என்ன வரும்னா T = 2π√I by moment of inertia divided by mg into Lன்னு போடணும். ஓகேங்களா. ஆனா எல்ன்னு போடுற இடத்துல இதுல வந்து ராடு வந்து இப்படி தானே இருக்கு. இந்த ராட்ல வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சென்டர்ல இருக்கும். அப்போ வந்து எஃபெக்டிவ் லெங்த் வந்து L/2ன்னு வந்துடும். அப்போ L பிளேஸ்ல L/2ன்னு போட்டுக்கணும். ஸோ நல்லா ஞாபகம், T = 2π√of moment of inertia divided by mg into L போடணும். Lன்றது பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன்ல இருந்து சென்டர் ஆஃப் மாஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இங்க Lன்னு போடுறோம். இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாத்தீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த ராட் வந்து about one end தானே ஆசிலேட் ஆகுது. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about the rod passes through the axis one end and perpendicular to length வந்து ml²/3ன்னு வரும். அப்போ வந்து இந்த I பிளேஸ்ல ml²/3ன்னு போட்டுருணும் நம்ம. அப்படி போட்டோம்னா T is equal to 2π√ml²/3ன்னு போட்டுட்டு இதை வந்து ஒரு mg L/2ன்னு போட்டுக்கிறோம். இப்போ ஸ்கொயர் L கேன்சல் ஆயிருது, m கேன்சல் ஆயிருது. அப்போ ரெஸ்ட் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 2π அப்படியே இருக்கு, இங்க 2π அப்படியே இருக்கு, இந்த 2 மேலே போயிடும், √2 இந்த ஒரு L இருக்கு டிவைட் பை 3g இருக்கு. சரிங்களா, இதுதான் ஆன்சர் வரும். அப்போ வந்து 2π√2L/3g. ஸோ அந்த ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்.